இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப் வந்திருக்கு. இது இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா HDD ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து வீக் ஆயிருச்சு. இது நம்ம வந்து SSDயா மாத்திட்டு கஸ்டமர்கிட்ட கேட்போம் எப்படி பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு ஹார்ட் டிஸ்க் வந்து எடுத்துட்டோம். SSD வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓஎஸும் போட்டுட்டோம். கஸ்டமர்கிட்ட கேட்போம் எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓல்டு ஹார்ட் டிஸ்க்கும் வந்து அவங்க வந்து நீட் இருக்குன்னு சொன்னாங்க. உள்ள டேட்டாஸ் இருக்குன்னு அதுக்குன்னு தனியாக நம்ம கேஸும் போட்டோம். கஸ்டமர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க. ஓகே. நான் வந்து இது பழைய லேப்டாப் வந்து ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணாமல் இருந்தேன். சடனாக ஒரு ரிக்குவயர்மெண்ட் தேவைன்னு சொல்லி லேப்டாப் எடுத்து பார்க்குறப்போ சுத்தமாக ஆனே ஆகலை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேறு கொஞ்சம் வெளியே போகிறதா இருந்ததுனால ஹஃபீஸுக்கு ஃபோன் அடித்து டேரெக்டாக கேட்டிருந்தேன். இந்த மாதிரி வரணும், எனக்கு கொஞ்சம் இமீடியட்டாக பண்ணி கொடுக்கணும், ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு கேட்டிருந்தேன். வந்த உடனே இதுதான் ப்ராப்ளம், இதுதான் இதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாத்தையும் செக் பண்ணாங்க. இதுதான் ப்ராப்ளம் நம்ம சொன்னாலும் பட் ஆனால் ஃபுல்லாகவே எடுத்து எனக்கு சர்வீஸ் பண்ணி பக்காவாக நீட்டாக எப்படி இப்போ நான் முன்னாடி வாங்கினது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க்னா ஓல்டு அவுடேட்டடு, அதனால எனக்கு எஸ்எஸ்டியும் மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த என்னோட மெமரிஸும் போகாத மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க் எனக்கு திருப்பி எனக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஹஃபீஸ். தேங்க்யூ.